Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்குல எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவு கிழங்கு எடுத்துக்கோங்க. கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்குனோனே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி அதுல பச்சை நரம்பு வந்து கிழங்கு கெட்டு போய்டும். இப்போ அதோட தோலை நீக்கிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னாவே அதுவே ஈஸியாக தோலெல்லாம் கலந்து வந்துடும். இப்போ நம்ம கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கிழங்கு முழுகிற அளவுக்கு இருக்கணும். அதில் எல்லா கிழங்கையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். தண்ணி வந்து கிழங்கு முழுகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் கிழங்கு எல்லாமே ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்து அதோட கலர் மாறி அந்த கிழங்கு எல்லாமே உடஞ்சி வந்திருக்கு. இந்த ஃப்ரைக்கு பொறுத்த வரைக்கும் கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது, கரெக்டாக வெந்திருந்ததுன்னா போதும். இப்போ பாருங்கள் நம்ம வடை கம்பி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே இறங்குது. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள். இது ரெண்டையுமே எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அதனோட பச்சை வாசனை போயிடும். நம்ம ஏற்கனவே கிழங்குக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய கிழங்குல தண்ணியை வடிகட்டிட்டு அதை ஆற விட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்ல மசாலா எல்லாமே அந்த கிழங்குல கோட் ஆகிற அளவுக்கு பொறுமையாக அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறும் போது நம்ம கிழங்கு ஓவர் குக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொல கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி தனித்தனியாக க்யூபாக கிடைக்காது உங்களுக்கு. அதுக்காக தான் கிழங்கு வந்து கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த கிழங்குல கூட்டாயிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா அந்த கிழங்குல கூட்டாயிருக்கு. கிழங்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம இதை கொடுக்கலாம். லாஸ்ட்டாக கொடுக்கும்போது மல்லி இலை தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.